இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து விவசாயிகளை சந்திக்க போயிருக்காரு. அங்க ஒரு பெண்மணி சொல்றாங்க, இந்த மாதிரி மழையில நனைஞ்சு என்னோட பயிர்லாம் சேதமாயிருச்சு அப்படின்னு. அதுக்கு உதயநிதி அவர்கள் வந்து சொல்றாரு, அந்த பெண் சொல்றது பொய், நாங்க ஆய்வு பண்ண சொன்னோம், அவங்க அறுவடையே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. வந்து இந்த வயல்லாம் பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறத அர்த்தம் நம்ம நாங்க மிஷின் கிடைக்கல சார், அறுக்கணும் இருக்கிறதையாச்சும் கொண்டு ரெண்டு மேல இருக்கிறத அறுக்கணும் சார், எல்லா வயலையும் முளைச்சிருக்கு பாருங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தாங்க. இதே மாதிரி அந்த மேடத்திட்ட எடுத்து காட்ட சொன்னாங்க. இப்படியே எடுத்து காட்டினா அந்த மேடத்துல நிக்க வச்சு போட்டோ எடுத்தாங்க. வீடியோ 4-5 பேர் வந்தாங்க, 2 ஜிப்ல. அந்த அம்மா மகா போய் சொல்லிடுச்சு. மத்தபடி மூட்டையில நெல்லு முளைக்கலையா? மூட்டையில நெல் முளைக்கும். உதயநிதி அவர்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ் ஷேர் போடுறதுக்கே நேரம் இருக்கு. வாழைத்தண்டு கால்கள் இதெல்லாம் பார்த்துட்டு மெய் சிலிர்த்து போய் அதை ஷேர் பண்றதுக்கே அவருக்கு நேரம் போதல. ரவுடி டைம்னு ரவுடித்தனம் பண்றதுக்கு நேரம், அதை போட்டோ பிடிச்சி போடுறதுக்கும் நேரம். அப்புறம் குப்புறப்படுத்திக்க வேண்டியது, சும்மா பேருக்கு வந்து தலைமை செயலகத்துல வந்து உட்கார்ந்துட்டு போக வேண்டியது. மழை ஆனா சின்ராச கையில பிடிக்க முடியாது. நீங்க உதயநிதியை நேர்ல பாக்கணும்னா அதுக்கு மழை பெய்யணும். அவர் மழையில பூக்குற காளான் மாதிரி வந்து பூத்திட்டு போயிருவாரு. நெல் மூட்டை போதுமான இடம் குடவுன்ல இடம் இல்ல. எங்களுக்கு பண மூட்டைகளை வைக்கிறதுக்கே இடம் இல்ல. நீங்க வேற இந்த விளையிற நெல்ல பூரா அரசாங்கம் தான் வாங்கிக்கணும்னு ஒன்னும் விதி இல்ல. வாங்க வேண்டாம். அடுத்த நாடகவாதி இறங்கி இருக்காரு கீழே. யாரு? எடப்பாடியார் அவர்கள். இவரு ஆட்சி காலத்துல நெல் மூட்டையில இருந்து புல்லு முளைச்ச மாதிரியும், இப்பதான் வந்து நெல் மூட்டையில இருந்து நெல்லு முளைக்கிற மாதிரியும் ஒரு சீன் போட்டு அப்படியே உட்காந்து ஏதோ இந்த வாடி போன பிள்ளைய பார்த்து இப்படி அழுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு சீன் விட்டுட்டு இருக்காரு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி குளோரி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து விவசாயிகளை சந்திக்க போயிருக்காரு. அங்க ஒரு பெண்மணி சொல்றாங்க, இந்த மாதிரி மழையில நனைஞ்சு என்னோட பயிர்லாம் சேதமாயிருச்சு அப்படின்னு. அதுக்கு உதயநிதி அவர்கள் வந்து சொல்றாரு, அந்த பெண் சொல்றது பொய், நாங்க ஆய்வு பண்ண சொன்னோம், அவங்க அறுவடையே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, அறுவடைக்கு தயாரா இருந்த, யாரும் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி நெல் வைக்க இடம் இல்லைன்னு சொன்னாங்க, விட்டுட்டேன். இப்ப மழை பெஞ்சு அது முழுகிருச்சு, அதை எடுத்துட்டு போய் தான் நெல் முளைச்சிருச்சுன்னு நான் காமிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் எந்த அடிப்படையில அந்த பெண் சொன்னது பொய் அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? முப்பொழுதும் இன்ஸ்டாகிராம்லயே நோண்டி அது மூடை வந்து நாங்கள் நெல்லை கொண்டு போய் குமிச்சு வச்சுருந்தோம், நெல்லை பெர்க்யூர் பண்ணதுனால தான் முளைச்சி போச்சுங்கிறது தான் அந்த சப்ஜெக்ட். அது அந்த அம்மா அறுவடை பண்ணல, அதான் சொல்றாங்களே, கரெக்டா தெளிவா சொல்றாங்க. அது வந்து அப்படி அன்னைக்கு சொல்லல. அன்னைக்கே அந்த அம்மா அன்னைக்கு அந்த அம்மா பேசும்போது இந்த மாதிரி என்னுடைய நெல்லு பூரா முளைச்சு போச்சுன்னு தான் சொல்லிச்சே தவிர, நான் இன்னும் அறுவடை பண்ணல, அறுவடை பண்ணாமலே பூராமே முளைச்சு போச்சு போய் சொல்லிடுச்சு. மத்தபடி மூட்டையில நெல்லு முளைக்கலையா? மூட்டையில நெல் முளைக்கும். உதயநிதி அவர்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ் ஷேர் போடுறதுக்கே நேரம் இருக்கு. வாழைத்தண்டு கால்கள் இதெல்லாம் பார்த்துட்டு மெய் சிலிர்த்து போய் அதை ஷேர் பண்றதுக்கே அவருக்கு நேரம் போதல. ரவுடி டைம்னு ரவுடித்தனம் பண்றதுக்கு நேரம், அதை போட்டோ பிடிச்சி போடுறதுக்கும் நேரம். அப்புறம் குப்புறப்படுத்திக்க வேண்டியது, சும்மா பேருக்கு வந்து தலைமை செயலகத்துல வந்து உட்கார்ந்துட்டு போக வேண்டியது. மழை ஆனா சின்ராச கையில பிடிக்க முடியாது. மழை ஆனா வந்துருவாரு. ஒரு பெரிய மேட்டு பகுதியில நின்றுட்டு தண்ணியே கெட்டாத மேட்டுக்குடி வர்க்க பக்கம் நின்றுக்கிட்டு ஓடுற இதை பார்த்துக்கிட்டு கையை காலை ஆட்டி 4 போசு. நீங்க உதயநிதியை நேர்ல பாக்கணும்னா அதுக்கு மழை பெய்யணும். அவர் மழையில பூக்குற காளான் மாதிரி வந்து பூத்திட்டு போயிருவாரு. இதை பார்த்துக்கிட்டு மழையிலும் அடாத மழையிலும் விடாது வேலை செய்யும் துணை முதலமைச்சர்னு இதுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு தான் தெரியும் ஐயா மழைக்கு தான் தெளிஞ்சு வருவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இவங்க சொன்னது கரெக்டா தான். நான் மீடியா வரும்போது மழை காலத்துல அந்த அப்ப பார்த்ததோட இந்த மழை காலத்துலதான் நான் மறுபடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது கிண்டலும் கேலியுமா ஏதாவது மேடையில பேசிட்டு இருப்பாரு. அப்பதானே வெளியில வந்து மக்களை பார்க்க முடியும். மற்ற நேரம் அது ஆபீஸ்ல உட்காந்து அந்த வேலையை பார்க்கணுமா வேண்டாமா? காலையில எந்திரிச்சா நேரம் 10 மணிக்கு நடவடிக்கைகள் எடுத்துட்டாரு. அப்பா பிளீஸ் அப்பா, நம்ம தேர்தல் அறிக்கை பாதி நிறைவேற்றலப்பா, நிறைவேற்றிடலாம்னு மக்களுக்கு பிரச்சனையா? நிறைய பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை, நிறைய பிரச்சனையை தான் வீட்டுல உட்காந்து ஆபீஸ்ல உட்காந்து பாக்குறாரு. இந்த அம்மா சொல்றாங்க அப்ப இனிமே 5 வருஷம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ஜெயிச்சா 50 வருஷம் கொடுத்துடணும் போல.
ஆமா, அவங்க மட்டும் ஆண்டுட்டு இருப்பாங்க, மக்கள் எல்லாம் செத்து மண்ணோட ஆமா மண்ணு ஆமா, உங்க தலைவர்கிட்ட கொடுத்தா நாடு உருப்பட்டுரும். உருப்பட்டு காட்டுறோம். நீங்க கொடுக்கட்டும், மக்கள் உருப்படுத்தி காட்டுறோம். அதே மாதிரி அந்த அம்மா உண்மையா சொன்னாங்களா பொய் சொன்னாங்களான்னு இவ்ளோ ஆராய்ஞ்ச நீங்க நெல் மூட்டைகள் வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு சொல்லி ஏன் நீங்க பார்க்கல? ஏன் பார்க்கலைன்னாக்கா நெல் மூட்டை போதுமான இடம் குடவுன்ல இடம் இல்ல. எங்களுக்கு பண மூட்டைகளை வைக்கிறதுக்கே இடம் இல்ல, நீங்க வேற. இந்தம்மா விளையிற நெல்லை பூரா அரசாங்கம் தான் வாங்கிக்கணும்னு ஒன்னும் விதி இல்ல இல்லம்மா. வாங்க வேண்டாம், அதுக்கான சும்மா இந்த கதையெல்லாம் விடாத. கிடங்குகள் ஏன் வைக்கல? கிடங்கு எல்லாம் அதை அரசாங்கத்துக்கு தெரியும், அதெல்லாம் நீங்க அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. அவங்களுக்கு பண மூட்டைகளை அடுக்கிறதுக்கே நேரமா இருக்கும்போது நெல் மூட்டைகளை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் அவங்க வெளியே வைக்க வேண்டியதானே. எதுக்கு ஒரு அடுத்த நாடகவாதி இறங்கி இருக்காரு கீழே, யாரு? எடப்பாடியார் அவர்கள். இவரு ஆட்சி காலத்துல நெல் மூட்டையில இருந்து புல்லு முளைச்ச மாதிரியும், இப்பதான் நெல் மூட்டையில இருந்து நெல் முளைக்கிற மாதிரியும் ஒரு சீன் போட்டு அப்படியே உட்காந்து ஏதோ இந்த வாடி போன பிள்ளைய பார்த்து இப்படி அழுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு சீன் விட்டுட்டு இருக்காரு. இந்த ஐயா காலத்துல கிடங்குகள் கட்டி கொடுத்திருந்தாலும் இந்த அவல நிலை இருந்திருக்காரு. அப்போ அன்னைக்கு எப்படி இவங்க தலைவர் டாஸ்மாக்கு எதிராக கொடி பிடிக்கிறது, கருப்பு பலூன் இது பண்றது, இதே நெல் கிடங்குக்காக குரல் கொடுத்தாருதான் ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது. இப்போ அதே நாடகத்தை இப்ப இவரு பண்றாரு எடப்பாடியார். அதாவது இவங்க எல்லாருமே எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் தமிழ்நாட்டுல நாம இருக்கிறோங்கிற நினைப்பு வரும். எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் நாம ஒரு கட்சியோட தலைவர்ங்கிற நினைப்பு வரும். எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் சமூக அக்கறை பிச்சுக்கிட்ட வந்துரும். அதே ஆளுங்கட்சியா இருக்கும் போது இல்ல எடப்பாடியா இருக்கும். நாங்க இப்ப பொது கட்சியா இருக்கும், எதிர்கட்சியும் இல்ல ஆளுங்கட்சியும் இல்ல, நாங்க பொது கட்சியா இருக்கோம். அதனால பொது மக்களுக்காக நிற்போம். இவ்வளவு நீளத்துக்கு எங்களை திட்டும் போது மாத்திரம் இவ்வளவு நீளத்துக்கு போதும். ஆமா, நாங்க எடப்பாடியார் திட்டும் போது அதோட ஜாஸ்தியா போகுமா? ஆமா ஆமா. இந்த எடப்பாடியார், அதாவது இவங்க ரெண்டு பேருமே எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் ஒரு நல்ல குடிமகனாகவும் நடந்துக்குவாங்க, நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவர்களாகவும் மக்கள் அக்கறை அப்படி பிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வரும் பாருங்க. இவங்களை கையிலே பிடிக்க முடியாது. ஆளுங்கட்சி ஆயிட்டாங்கன்னா மற்ற கோள்களுக்கு முதல்வர் ஆயிருவாங்க. இங்க நம்ம பூமிங்கிற கோளுக்கு தான் தலைவரா இருக்கும், தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு தான் நம்ம அமைச்சரா இருக்கும், முதலமைச்சரா இருக்குங்கிறதெல்லாம் சுத்தமா அவங்களுக்கு மறந்துடும். அப்படியே ஏலியன்ஸை பார்க்க போயிருவாங்க. செவ்வாய் கிரகத்தை மேம்படுத்துவது எப்படின்ட்டு முழுக்க அந்த ப்ராஜெக்ட் தான் ஓடும். இங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் சாக வேண்டியதுதான். இது பெண்களுக்காக ஒரு விழா நடத்துறாங்க. அங்க கனிமொழி அவர்கள்கிட்ட ஒரு பெண் கேக்குறாங்க, நீங்க பெரியார் திராவிடம்லாம் பேசுறீங்க, ஆனா இங்க பாலியல் குற்றங்கள் நிறைய அதிகரிக்குதே, இதுக்கு ஏதாவது தீர்வு காண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இவங்க ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க. பெரியார் பெண்கள் விடுதலைக்காக போராடினாங்க அப்படின்னு தான் நாங்க பேசணும், மற்றபடி வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதுக்கு முன்னாடி பெண்கள்லாம் ஜெயில இருந்தாங்களா? இல்ல பெண்கள் விடுதலைன்னா என்ன எனக்கு புரியல. அத்தனை பெண்களும் ஜெயில இருந்தாங்க. பெண்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணி விடுதலை. அதுக்கு முன்னாடி ஔவையார விடுதலை பண்ணது யாரு? ஔவையார் பெண் தானே. அதுக்கு முன்னாடி சங்க காலத்துல எத்தனையோ பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருந்து பாடினா அது வெளியில வந்திருக்காது. ஒண்ணு அரசவையில பாடணும், இல்ல பொது வெளியில அந்த பாட்டை பிரகடனப்படுத்தினாதான் அது நம்ம கைக்கே வந்திருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஔவையார்னு ஒரு பெண் புலவர் இருந்திருக்காரு. எத்தனையோ பெண் புலவர்கள் அந்த காலத்துல இருந்திருக்க. பெரியாருக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க. இவங்களெல்லாம் விடுதலை பண்ணது யாரு? அந்த பெண்ணும் அப்படிதான் கேக்குறாங்க. பெரியாரு பெண்களுக்காக இவ்வளவு பாடுபட்டிருக்காரு, பெண்கள் சுதந்திரமா இருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனா பாலியல் வன்கொடுமைகள் எப்படி அதிகரிச்சிருக்குன்னு தான் அவங்களும் கேக்குறாங்க. பெண் விடுதலைக்காக அவர் பாடுபட்டாருன்னா என்னவோ பெரிய அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஜெயிலுக்குள்ள இருந்த மாதிரியும், இவரு தான் பூட்டை உடைச்சி திறந்து வெளியே விட்ட மாதிரியும் இவரும் பேசினார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெரியார் பெண்களுக்காக நிறைய பேசியிருக்காரு. பெண் விடுதலை அவங்க பாணியிலே வருவோம். பெண் விடுதலைக்காக பேசியிருக்காரு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவரு தான் காரணம்னா அப்ப ஔவையார அந்த உரிமை கொடுத்து அந்த காலத்துல அவரை அதியமானோட நட்புறவோட இருந்திருக்காரு. அப்போ அவரு அதியமானும் நெல்லிக்கனி கதையெல்லாம் உண்டு. அந்த அளவுக்கு அவங்க நட்புறவு இருந்திருக்காரு. அவர் தன்னுடைய புலமே அவருடைய அரசவையில காட்டியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு சிறந்த ஒரு பெண்ணா அவங்க வெளியில தெரியும் போது, சுதந்திர போராட்டத்துல எத்தனை பெண்கள் தங்களுடைய பாடல் வரிகளால பேச்சு முழக்கங்களால அந்த விடுதலையை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கு பிறகு அப்ப பாரதியார் என்ன சொல்றது, இப்படி நிறைய இருக்கு. பெண் விடுதலைக்காக பாடினவர் பாரதியார். சொல்ல போனா என்னைக்கு சுதந்திரம், இந்த சுதந்திரத்தை விட பெரிய சுதந்திரம் பெண் சுதந்திரம் தான் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அப்போ நிறைய பேர் பேசுனதுல இவரும் ஒருத்தர் தானே தவிர இவரு தான் அப்படின்னு முத்திர குத்துறதான் நம்ம தவிர்க்கிறோம். இன்னும் ஒண்ணு பார்த்தா அவங்க கொஞ்சம் சொல்றதுக்கு கூச்சப்பட்டோ இல்ல பொது வெளியில நம்ம பேச வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இன்னும் விட்டா இந்த அம்மையார் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க,
இதுக்குதான் பெரியார் சொன்னாரு, யாரை வேணாலும் வச்சுக்கலாம், பெண்ணுக்கும் சுதந்திரம் இருக்குது, பெண்ணும் வந்து விரும்பின யாரோடையும் உறவு வச்சுக்கலான்னு அவர் சரிசமமா பேசினாரு. யார் சொன்னா கேட்கிறா? இப்ப அப்படி இருந்திருந்தா இந்த வன்கொடுமை எல்லாம் நடக்காதுன்னு மனசுக்குள்ள சொல்லியிருப்பாங்க. ஏதோ மைக்ல சொன்னா ஏற்கனவே வச்சு செய்யறாங்க. எதுக்கு? இளம்பெண் விதவைகள் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் பெருகிவிட்டார்கள்னு சொன்ன ஒத்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நம்மள ரவுண்டு கட்டுறாங்க. இப்ப இதை வேற சொல்லிட்டோம்னா நம்மள வந்து காலத்துக்கு ரவுண்டு கட்டுவாங்கன்னு வேணா சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க மைண்ட் வாய்ஸ் அதுதான் நான் கேட்ச் பண்ணிட்டேன். சார், பாலியல் வன்கொடுமை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு குற்றத்தை முன் வச்சிருக்காங்க. நீதிமன்றத்திலே இப்போ என்ன தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சு, லிவிங் டுகெதர்னு சொல்லி போச்சு. திருமணம் இல்லாத உறவு வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருச்சு. பிடிச்சதுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, பிடிக்கலன்னா விளைவிக்கோ, அவ்வளோதான். இது வந்து முன்னாடி மலேசியாவில் தான் இருந்தது. அப்புறம் அங்கங்க இப்ப கூட பாத்தீங்களா பெரியார் புத்தி எப்படி வேலை செய்து பாத்தீங்களா? கேட்ட கேள்வி பாலியல் வன்கொடுமை இது, ஆனா அவர் அந்த திருமணம் நடந்த உறவுல பெரியார்லயே நிக்கிறாரு. இல்ல, இதெல்லாம் இவங்க அக்செப்ட் பண்றாங்க. ஆனா பெண்களுடைய ஆடையை மட்டும் குறை சொல்லுவாங்க. வந்து ஆடையினாலதான் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. இதுவே வந்து சரி, இது சரின்னா அப்ப ஆடை மட்டும் எப்படி தப்பாகும்? ஏமா, அது சம்மதத்தின் அடிப்படையில் ஆணும் பெண்ணும் இருவரும் சம்மதித்தால் அது வந்து வாழலாம். சம்மதம் இல்லாம ஒருத்தன் ஃபோர்ஸ் பண்ணானா அது கற்பழிப்பாயிடும். அவன் மீதுதான் குற்றச்சாட்டு. ஆனா இப்போ ஒரு ஆடையை பார்த்து உங்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு இவர் சொல்ல வராருன்னா, நாம வந்து வெறி பிடிச்ச நாயை கொல்லுவோமா, கடிப்பட்ட ஆளை கொல்லுவோமா? வெறி பிடிச்ச நாய் தான். அப்ப எந்த ஆம்பளைக்கு வெறி பிடிச்சி ஆடையை பார்த்தா வெறி பிடிக்குதோ அவனெல்லாம் கொண்டு தீக்கணும், இல்ல அவனெல்லாம் தூக்கி ஜெயில போடணுமே தவிர பெண்கள் வந்து சரி பண்ண வேண்டியது இல்ல. ஒரு அழகான ஒரு சொல்லாடல் உண்டு. என்னன்னா, பெண் பிள்ளைய நீங்க அப்படி இரு இப்படி இரு, பேட் டச் குட் டச் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. பிற பெண்களை தவறாக பார்க்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய வாலிப வயசுல வந்தாலும் இது நம்முடையதல்ல, இது வந்து நம்ம தாயை போன்றவள் தங்கையை போன்றவள்னு கடந்து போக பழகிக்கோங்க. ஒரு பெண்கிறது ஒரு போக பொருள்ல, அதை வந்து நமக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்க எங்க குறைபாடுன்னா, பெண்களை மட்டுமே சொல்ற வளர்ப்பு, அந்த வளர்ப்புல ஆண் பிள்ளைகளுக்கு சொல்ல தவறுறாங்க. நான் எல்லாம் முதல்ல எனக்கு தெரிஞ்சு என் பையனுக்கு தான் இந்த அறிவுரையை சொன்னேன். கிட்டத்தட்ட 13 வயசு அவனுக்கு ஆகும்போது நான் சொன்னது, இனிமே நீ வந்து இப்ப டீனேஜுக்குள்ள போக போறமா, இப்போ உனக்கு பலவித குழப்பங்கள், பலவித ஆர்வ கோளாறுகள், சில சந்தேகங்கள்லாம் உனக்கு வரும். இது அம்மாட்டையும் கேட்க முடியாது, அப்பா கிட்டையும் கேட்க முடியாது. டிவியில பாதி வேற பார்த்து, அப்ப வேற டிஸ்கவரி போட்டு பார்த்துட்டு இருப்பான். ஸோ உனக்கு வந்து அந்த நெருடலான ஒரு உணர்வுகள் உனக்கு வரும்போது அம்மாவை நினைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இது மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்கள் அவர்களுக்கு தெரிந்தவளை, இதுதான் கரெக்ட் ஆலோசனை அப்படின்னு நான் சொல்ல வரல. இது எனக்கு தெரிஞ்ச கையாளும் திறன். இன்னும் நிறைய கையாளும் திறன்கள் இருக்கு. இத அவரவர்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 57,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.